சகோதரர்களே, இன்றைக்கும் மதீனாவில் போய் பாருங்க, ஹரத்துக்கு பக்கத்தில், மதீனா ஹரத்துக்கு பக்கத்திலேயே துருக்கி மஸ்ஜித் என்பதாக ஒரு மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்ன ரயில்வே ஸ்டேஷன் தெரியுமா? உஸ்மானிய பேரரசு காலத்தில் துருக்கியிலிருந்து நேரடியாக மதீனாவுக்கு போடப்பட்ட ட்ரெயினும் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஆனா சேவை நடப்பது கிடையாது. நான் சொன்னேனே, 1924 ஆண்டு வரைக்கும் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தது துருக்கி தான். இன்றைக்கும் காபத்துல்லாவுக்கு பொறுப்பு துருக்கி தான். இன்றைக்கும் காபாவுடைய பரிபாலன பொறுப்பு துருக்கி தான். என்றைக்கு கான்ட்ராக்ட் முடியுமோ அன்றைக்கு துருக்கியுடைய கையில் ஒப்படைக்க வேண்டும். அதுக்காக தான் இன்னும் மெல்ல மெல்ல உடைச்சு கட்டி படம் காட்டி கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் 1924 ஆண்டு 19 சொச்சத்தில் உஸ்மானிய பேரரசின் மன்னராக இருந்தவர் தான் கலீஃபா அப்துல் ஹமீத் அஸ்ஸானி ரஹிமஹுல்லாஹ். இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா மஸ்ஜிது நபவியில ரவுதாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை சுத்தி கட்டப்பட்டிருக்கும் அந்த தங்க கலர் கேட், அதுக்கு முன்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மெஹராப், அதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா டிசைனும் துருக்கி ஆட்சியில் அடிச்சது. இன்றைக்கு நேற்று அடிச்சதல்ல, அது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள். 150 வருடங்களுக்கு முன்னால். சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி அது எப்படி பிரச்சனையாக முடிந்ததோ அதே போல 1919 ஆண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அப்துல் ஹமீத் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். யூதன் வந்தார். யூதர்களுடைய ஒரு கூட்டம் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு பலஸ்தீன்ல வாழ்றதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு பலஸ்தீன்ல வாழ்றதுக்கு அனுமதி தாங்க. யூதனை பத்தி தான் அப்துல் ஹமீதுக்கு நல்லா தெரியும். சொன்னார், என்ற உடம்புல ஒரு ரோமத்தில் உயிர் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு பலஸ்தீன்ல வாழ்றதுக்கு நான் அனுமதி தர மாட்டேன். யூதன் சதிகாரன் தானே, யூதன் சதிகாரன். அல்லாஹ் சொல்றான், ஆக பெரிய சதிகாரன் யூதன். முஸ்லிம்களை போல வேடம் போட்டான், அரபு நாடுகளுக்குள்ள வந்தான். அப்பதான் அரபு நாடுகள்ல